ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நைட் டின்னர் வந்து புட்டு செய்ய போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இனிதான் பார்த்தீங்கன்னா புட்டு செய்கிறதுக்காக மாவு வந்து வறுக்க போகிறேன். ஸோ அதுக்காக சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். இன்றைக்கி கோதுமாவு புட்டு அப்படின்னா வறுத்த கோதுமாவு புட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு மாவை வந்து நம்ம வறுத்துடலாம். நான் இந்த அளவு ஒரு 1/2 கிலோ மாவு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அது காணும் எங்கள் வீட்டுக்கு நைட்டுக்கு, அதனால 1/2 கிலோ கோதுமாவு வாங்கியிருக்கேன். அதுதான் இப்போ தான் வறுத்த செய்ய போகிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சிருந்து செய்வாங்க. அதை விட நம்ம உடனே வறுத்து செய்கிறது தான் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அதனால இன்னைக்கு வறுத்தே செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இருந்துட்டு ஒருக்கா தான் வந்து இந்த புட்டு அப்படி ஏதாவது செய்கிறது. அதனால அப்போக்கப்போ வறுத்து செய்யும்போது நல்லாயிருக்கும். வறுத்த மாவு புட்டு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கணும் மறக்காம சொல்லுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது மாவு கொஞ்சம் அப்படிங்கிறதால டக்குன்னு வறுபட்டுரும். இதுவே நம்ம நிறைய மாவு வறுக்கிறதால தான் நிறைய நேரம் போகும். சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வறுத்து எடுத்துருவாங்க. நான் அப்படி இல்லை, கொஞ்சம் நல்லா வறுத்து தான் எடுப்பேன். நல்ல மனம் வரணும், அதோட இன்னும் கொஞ்சம் கலராக வர்றதுக்காகவே நல்லா வறுத்து எடுப்பேன். அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு புட்டுனா ரொம்ப பிடிக்கும். அரிசி மாவில் கூட செய்யலாம், ஆனால் அது வந்து உடனே வந்து சாப்பிட்றணும். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் வறுத்த மாவு புட்டு இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இல்லை, ஓரளவு வந்து வறுபட்டுட்டு இருந்தாலும் இன்னும் நல்ல ஒரு கலராக வரத்துக்கு நம்ம வறுக்கணும். அது வறுபடும் போதே விளங்கும், ஜெய் சரசரன்னு வரும் மாவு. அதில் நம்மளுக்கு நல்லா வறுபட்ட பிறகு இறக்குனா சரி. விஜய் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம இறக்குனா சரி. ஒரு மாதிரியா மாவு வறுத்தாச்சு. உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்க, விஜய் ப்ரௌன் கலர்ல இருக்கும். இந்த மாதிரி வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆற விட்டுட்டு அரைச்சி எடுக்கணும். ஏன்னா மாவு வறுக்கிற நேரமே நான் அரைக்க மாட்டேன். வறுத்ததுக்கு அப்புறமா தான் இனி தான் அரைக்கணும். சூடாக இருக்கிறதால கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தேங்காய் எல்லாமே ரெடி பண்ணலாம். ஏன்னா சுடு தண்ணி எடுத்திருக்கேன். சுடு தண்ணிலேயே தான் வந்து விளங்குதலன்னு தெரியாது. நான் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா இதோட போட்டால் அது காணுமா காணாதான்னு தெரியாது. அதனால நான் வந்து இந்த தண்ணியோடைய உப்பை வந்து போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை வந்து கையால் பிணையில, இதுக்கு வந்து நான் கரண்டி தான் எடுத்திருக்கேன். இது வந்து சூப்பராக பிணையலாம். உங்களுக்கு பிணைஞ்சு காட்டுறேன் பாருங்க. நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றினா வந்து இதாக போயிடும். நம்ம சுடு தண்ணி இதில் ஊற்றும் போதே ஒரு நல்ல வாசம் ஒன்று வரும், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இப்படி நம்ம பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம இதுக்கு தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்தா சரி. ஏன்னா நம்ம இப்போ இது செய்யும் போதே தேங்காய் பூ சேர்க்காம கடைசியாக போட்டால் செப்பு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து பிணைஞ்சு எடுத்துட்டேன். இது கூட வந்து தேவையான அளவு தேங்காய் பூ சேர்க்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா திருகி வச்சுருக்கேன். இந்த அளவு காணும். இந்த புட்டு பாம்பில் தான் வந்து நான் புட்டை வைக்க போகிறேன். இதுதான் இருக்குது. பட் இதில் மூடி இல்லை. மூடி வந்து காணையில். மூடி இல்லாட்டியுமே அவியும் அது. இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு அரைவாசி எடுத்திருக்கேன். இது சூடானதுக்கு அப்புறமா புட்டை வச்சா சரி. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஏன்னா புட்டெல்லாம் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக. இதை அடுப்பில் வைக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா வந்து நம்ம புட்டை வைக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம வந்து புட்டை வைக்கலாம். அவிஞ்சா இதால் இப்போ வந்து ஆவி வரும். ஆவினா புகை வரும். அதோட நம்ம இறக்குனா சரி, புட்டு ரெடி ஆகிரும். எனக்கு வந்து புட்டெல்லாம் செய்யவே தெரியாது. எப்படி செய்கிறதுன்னு கூட தெரியாது. ஒரு வாட்டி எங்கள் அம்மா ஒரு தடவை செஞ்சாங்க. அதை பார்த்ததுல இருந்து நான் பழகிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ஏதாவது சொல்லி தந்தால் கண்டிப்பாக நான் அது வந்து எப்படியுமே செஞ்சிருவேன். அதனால எதாக இருந்தாலுமே லேசாக வந்து நம்ம செய்ய முடியும். எதுவும் செய்ய இயலாதுன்னு யாருமே இருந்து நினைக்க வேணாம். நம்மளால் முடியும் அப்படின்னு. இந்த சாப்பாடு இல்லை, பொதுவாக எதாக இருந்தாலுமே நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி புகை, அதாவது ஆவி வந்ததும் நம்ம இறக்குனா சரி, புட்டு அவிஞ்சிட்டு. பார்த்தீங்கன்னா புட்டெல்லாம் அவிச்சாச்சு. 4 புட்டு வந்துச்சு. அதில் 2 புட்டு என் ஹஸ்பண்டுக்கு, இந்த 2 புட்டு வந்து நான் தாளிச்சிட்டேன். ஏன்னா வீட்டில் சாப்பாடு செஞ்சால், ஒரு சாப்பாடு செஞ்சால் அதை பல வகையாக சாப்பிடுவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து பாலோட சாப்பிடுவாங்க, ஒரு ஆள் வந்து தாளித்து கொடுக்கணும், அந்த மாதிரி. இது வந்து தேங்காய் பால், அதுக்கப்புறம் வாழைப்பழம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கு. இந்த மகாராஜாவுக்கு தான் இப்போ எல்லாமே எடுத்து வச்சுருக்கு நைட் சாப்பாடு. கொஞ்சம் அவங்களை அளந்து பார்க்கறதுக்கு நான் புட்டை வைக்கல. எடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு தான் வச்சேன், வேற யாருக்கு வச்சேன்?
உனக்கு வைக்க இல்லம்மா, உனக்கு செய்ய இல்லை, நீ படி. சம்பல் கொஞ்சம் கொடுத்தேன். சம்பல் இல்லைங்க, அது புட்டு தாளிச்சு. நீங்க ரொம்ப தாளிச்ச புட்டே அதோட சேர்த்து சாப்பிடாதீங்க. ரெண்டையும் இப்ப பால் ஊத்துனீங்கன்னாக்கா விளங்காது. இனி என்ன செய்ய, தம்பிக்கு தாளிச்சு வேணுமா, உங்களுக்கு பாலோட வேணும், ஒரு ஒரு ஆக்களுக்கு ஒரு ஒரு சாப்பாடு வேணும். எல்லாத்தையும் செய்யணும். புட்டை இறக்கி வச்சு அவிச்சிட்டு இருந்த புட்டை இறக்கி வச்சுட்டு அவசர அவசரமா தாளிச்சு அவனையும் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். அவளை உரப்பே இல்லை, நடிக்காத, சாப்பிடு. அப்ப சம்பளான்னு கேட்டீங்க, அப்ப அந்த புட்டு எடுத்து சாப்பிடுறீங்க. நீங்க நடிக்காங்க. ஸோ இதுதான் எங்களோட நைட் சாப்பாடு. பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். சரி, பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடமுமே வந்து மழை பெய்யுது. சொல்ல முடியாத அளவுக்கு தண்ணி வந்து தேங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளம். ஸ்கூலெல்லாம் வந்து இந்தியிலேருந்து லீவ் விட்ருக்கு. 22ஆம் தேதி வரை காட்டியுமே லீவு. அனிக்காவுக்குமே அதோட கொண்டாட்டம். நேசரியுமே லீவு. ஏன்னா மனுஷன் வந்து ஒரு மாதிரி என்னங்க, நல்லா வெயில் அடிக்கும் போது வெயில் அடிக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ தொடர்ந்து மழையாக பெய்யுது, மழைன்னு சொல்கிறோம். ஏன்னா எதையுமே தாங்கிக்கிடலாது. சரி, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே நன்மைக்கே. இவங்களோட கடைக்கு கூட போக இல்லாது, கடை உள்ளுக்கெல்லாம் தண்ணி. அதனால வேலைக்குமே போவையில்லை. வேலைக்கு தண்ணி இல்லாட்டியும் நான் வேலைக்கு அனுப்பவும் மாட்டேன். ஏன்னா மழை நேரம் பயம். அதே மாதிரி எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, என்னத்துக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, கவனமாக பார்த்து போங்க. நீங்கள் என்ன சரி சொல்ல விரும்புறீங்களா? அப்ப சாப்பிடு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்காக வந்து பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ற இடமா இருக்கட்டும், எல்லாமே வந்து டெக்கரேஷனாக வந்து ஒரு நல்ல இதாக தான் வீடியோ எடுப்பாங்க. எனக்கு வந்து அப்படி தோணலை. ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறத நம்ம வீடியோவில் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வளமையாக வீட்டில் எப்படி என்னெல்லாம் செய்கிறோமோ அதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். என் கிச்சனை கூட கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடணும்னு இருக்கிறேன். அது இன்னும் சரியாக அமையலை. கண்டிப்பாக அமைஞ்சிச்சுன்னா என்னோடய கிச்சன் டோர் இல்லை, அது கண்டிப்பாக போடும்போது உங்களுக்கு விளங்கும் அது கிச்சனா என்ன ஏதுன்னு விளங்கும். ஸோ எங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி யாராவது புதுசாக எங்களோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னது நீ என்ன கீறுற, அதை கொண்டு காட்டு பாப்போம். என்ன அது? சொல்லு, என்னது அது? சரி, அப்படி யாருக்கு இருந்தது? சரி, எல்லாருக்கும் பாய் சொல்லு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். வீடியோவை நாளைக்கு பண்றேன். பாய். சரி, இன்னொரு புது வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.